வணக்கம் நேயர்களே. ஹாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிரச் செய்து தியேட்டர்களில் சாமி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் சூர்யாவின் கருப்பு திரைப்படத்தை பற்றி தான் இன்று முழுமையாக அலசலாக இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் ட்ரீம் வாரியர் பிக்சர் தயாரிப்பில் வெளியான இந்த படம் தமிழ் சினிமா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பிரம்மாண்ட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை வாரி குவித்து வருகிறது. வெறும் சாமி கதையாக மட்டுமல்லாமல் தற்போதைய நீதித்துறையின் அவலங்களையும் ஆக்ஷன் மற்றும் பேண்டசி கலந்து கொடுத்திருப்பது தான் இதன் மிகப்பெரிய பலம். சரி, இந்த படத்தின் கதை என்ன, பாக்ஸ் ஆஃபீஸில் இது படைத்துள்ள அசூர சாதனைகள் என்ன, விரிவாக பார்ப்போம். முதலில் படத்தில் கதை சுருக்கத்தை பார்த்துவிடலாம். கேரளாவிலிருந்து சென்னைக்கு வரும் சுகுமாரன் மற்றும் அவரது மகள் பினு ஆகிய இருவரையும் சுற்றிதான் கதை தொடங்குகிறது. மகளின் கல்லீரல் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு தங்களின் வாழ்நாள் சேமிப்பான 60 சவரன் தங்க நகைகளுடன் சென்னைக்கு ரயில் ஏறி வரும்போது ஒரு கொள்ளை கும்பல் அவர் ஏமாற்றப்பட்ட நகைகளை திருடுகின்றது. காவல் நிலையம் செல்லும் அவர்களுக்கு போலீஸ் தரப்பில் 45 சவரன் மட்டுமே மீட்கப்பட்டதாக கூறி அதை நீதிமன்றம் மூலமாக திரும்ப பெற முடியும் என அலைக்கழிக்கப்படுகின்றார்கள். அங்குதான் என்ட்ரி கொடுக்கிறார் வழக்கறிஞர் பேபி கண்ணன். ஏழை எளியவர்கள் ஏமாற்றி காசு பறிப்பதை குறிக்கோளாக கொண்ட ஒரு ஊழல் நிறைந்த வழக்கறிஞர் அவர். ஒரு நாள் வாய்தாக்குவதற்காக வந்த அந்த அப்பாவி தந்தை மற்றும் மகள் பேபி கண்ணனின் சூழ்ச்சியால் பல மாதங்கள் கோர்ட் படியேறி தங்களின் நம்பிக்கையை இழக்கிறார்கள். மனிதர்களால் நீதி கிடைக்காத அந்த சூழ்நிலையில் விரக்தியின் எல்லைக்கு செல்லும் அந்த தந்தை நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே இருக்கும் வெள்ளைச்சாமி எனப்படும் வேட்டை கருப்புச்சாமியிடம் கண்ணீர் மல்க முறையிடுகிறார்கள். மக்களின் துயரம் தாங்காத அந்த எல்லை தெய்வ மனித உருவெடுத்து வழக்கறிஞர் சரவணன் என்ற பெயரில் நீதிமன்றத்திற்குள் நுழைகிறது. ஆனால் இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட். தெய்வீக சக்திகளை பயன்படுத்த வில்லன்களை அழிக்காமல் மனிதர்களின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவே பேபி கண்ணனை வீழ்த்த சவால் விடுகிறார் கருப்பசாமி. இவருக்கு உதவியாக வழக்கறிஞர் பிரீத்தி திரிசாவாக களம் இறங்குகிறார். ஊழல் நீதிபதியாக வரும் நடிப்பில் நட்ராஜ், பேராசை பிடித்த ஆர்ஜே பாலாஜி ஆகியோரின் கூட்டணியை சூர்யா தனது புத்திசாலித்தனத்தாலும் சட்ட நுணுக்கங்களாலும் எப்படி முறியடித்து அந்த ஏழை குடும்பத்திற்கு நீதி பெற்று தந்தார் என்பதுதான் படத்தின் விறுவிறுப்பான மீதி கதை. கதைதான் மாஸ் என்றால் படத்தின் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அதைவிட மரண மாஸ். ரிலீஸுக்கு முன்பு சில விநியோகஸ்தர்கள் சிக்கல்களை சந்தித்தாலும் மே 15 அன்று வெளியான முதல் நாளிலேயே உலகம் முழுவதும் ரூபாய் 20 கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்து படத்தை டாப்பில் கொண்டு வந்தது. சூர்யாவின் திரைப்பயணத்திலே இது மிகச்சிறந்த ஓப்பனிங்காக அனைவராலும் பார்க்கப்பட்டது. வெறும் 3 நாட்களில் உலகில் ரூபாய் 120.75 வசூலை கடந்து மிரட்டியது. தற்போது வெளியான சில நாட்களிலேயே உலகளாவிய அளவில் 250 கோடிக்கு அதிகமான வசூலை ஈட்டி 2026ஆம் ஆண்டு அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்களாக உருவெடுத்து நிற்கின்றது நம்ம கருப்பன். திரைப்பட பட்ஜெட் தோராயமாக 130 to 140 கோடி இருக்கும். உலகளாவிய மொத்த வசூல் 253 கோடிக்கு மேல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது இப்பொழுது வரை. தமிழ்நாடு வசூல் சுமார் 110 கோடிக்கு மேல் வசூலித்து தமிழ்நாட்டில் சூர்யாவின் முதல் 100 கோடி கிளப் படமாக வரலாற்று சாதனை இது படைத்துள்ளது. வெளிநாட்டு வசூல் மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் வளைகுடா நாடுகளில் சூர்யாவின் அசூர பலத்தால் ரூபாய் 62 கோடிக்கு மேல் வசூலாகி இருக்கின்றது. கடந்த 9 மாதங்களாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு திரைப்படமும் 100 கோடி வசூலை தொடாமல் ஒரு வறட்சி நிலவியது. அந்த வறட்சியை தீர்த்து வைத்த நிஜமான கருப்பசாமியாக இந்த திரைப்படம் ஹாலிவுட்டில் காப்பாற்றியுள்ளது. சூர்யாவின் எமோஷனல் கலந்த நடிப்பு மற்றும் ஆக்ஷன் நடிப்பு, ஆர்ஜே பாலாஜியின் வித்தியாசமான வில்லத்தனமான நடிப்பு, சாய் அபயங்கரின் அதிரடி இசை என அனைத்தும் சேர்ந்து திரையரங்குகளை விழாக்கோலமாக மாற்றியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். ஒட்டுமொத்தமாக கருப்பு சூர்யாவின் திரையுலக வாழ்க்கையில் ஒரு மாபெரும் கம்ப்ளீட் தியேட்டர் என்டர்டைன்மெண்ட் கம்பேக் என்று தான் கூற வேண்டும். நீங்கள் இன்னும் கருப்பு படத்தை தியேட்டரில் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் பார்த்தவங்க உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சினிமா உலகத்தில் உடனுக்குடனான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு காலையில் உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் செய்திகள்.